பாப்பம் பிள்ளைகள். அடுத்ததாக நாங்க 5 வினாக்கள் ஏற்கனவே நாங்க பார்த்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக நீங்க எழுதிக் கொள்ளலாம். 6வது வினா இந்த இடைவெளி நிரப்புதல். இது ஏற்கனவே 5 எழுதினவர்கள் 6 என்று எழுதி கொள்ளுங்க. வல்லாரை வல்லாரை சீறு மூலம் இடம்பெருகும். தெரிஞ்சாக்கள் எழுதிக் கொள்ளுங்க. 7வது வினா நைதரசன் நீரொட்சைட் வாயு. நைதரச நீரொட்சைட் வாயு சீறு நிறமா. எட்டாவது வினா திரவ நிலையில் உள்ள திரவமாக உள்ள அல்லுலோகம் அல்லுலோகம் சீறு ஆகும். சரியா? திரவமாக இருக்கக்கூடிய அல்லுலோகம் தந்திருக்கேன்னு பாருங்க. பார்த்துட்டு நோட் பண்ணி. 9வது சரியா? பறை ஒன்றின் மென்சவ்வு பறையின் மென்சவ்வு கீறு மென்சவ் கீறு இருக்கும் போது சுருதி கூடும். சுருதி கூடும். 10வது மன அழுத்தங்களை சிறு மூலம் குறைக்கலாம். விட தெரிஞ்சாக்கள் எழுதுங்க. ஏற்கனவே வெட்டின விடைகளை விட்டுட்டு எஞ்சி இருக்கிற விடைகளை நீங்க தெரிவு செய்ய. பாருங்க. வல்லாரை
பெரு மூலம் இனம் பெருக்கம். சரியா? இனப்பெருக்கம் செய்யக்கூடிய முறையில என்னென்ன இருக்கு? ஓடி, கபிலம், மெல்லிய, புரோமின், இசைச்சிகி. அப்ப இதுல எதன் மூலம்? ஓடி மூலம் இனப்பெருக்கம் செய்வது வல்லாரை. சரியா பிள்ளைகள்? ஓடி மூலம் இனப்பெருக்கம் செய்யும். ஓடி அத வெட்டி கொள்ளுங்க. அடுத்தது நைதரச நீர் ஒட்சைட்டு வாயு சிறு நிறமா. அப்ப இதுல தரப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு கலர் தான் இருக்கு. சரியா? என்ன கலர்? கபிலம். அப்ப அதை நீங்க பார்த்து எழுதிருப்பீங்க. எழுதினாக்க சரி போட்டு கொள்ளும். கபில நிறமாகும். கபில நிறமாகும். எட்டாவது திரவமாக உள்ள அல்லுலோகம். இல்ல உலோகங்கள் வேற ஒன்றுமே தரப்படையில பிள்ளைகள். இதுல என்ன இருக்கு? இசை சிகிச்சை, புரோமின், மெல்லிய. அப்ப அல்லுலோகம் என்றா புரோமின் என்பதுதான் லிக்விடாக இருக்கும். அறை வெப்பநிலையில திரவமாக இருக்கும். அறை வெப்பநிலையில திரவமாக இருக்கக்கூடிய உலோகம் என்று கேட்டா இரசம். அறை வெப்பநிலையில திரவமாக இருக்கக்கூடிய அல்லுலோகம் தான் புரோமின். புரோமின். புரோமின் என்று போட்டுக்கொள்ளும். சரியா பிள்ளைகள்? அடுத்தது பறையின் மென்சவ்வு கீறு கீறாக இருக்கும் போதுதான் சுருதி கூடும். மென்சவ்வு எப்படி இருந்தால் இசை சிகிச்சை மெல்லியவும் இருக்கு. அப்ப இதுக்கு இசை சிகிச்சை பொருத்தமாக இருக்குமா? மென்சவ்வுன்ற இல்ல. மெல்லியதாக இருக்கும் போது சுருதி கூடவாக இருக்கும். மென்சவ்வு தடிப்பா இருந்தா சத்தம் குறைவாக இருக்கும். நல்லா இழுத்தாத்தா இழுத்து கட்டினாத்தா என்ன செய்யும்? சுருதி கூடவாக. பாருங்க, கோயில் வழிய மிருதங்கத்துக்கு அந்த வார நல்லா டைட் பண்ணும். இழுத்து எடுத்து நல்லா டைட் பண்ணி அதை அடி கேட்க சவுண்ட் நல்ல சவுண்ட் வந்து வரும்னு சொல்லு. நம்ம மெல்லியதாக சவ் இருந்தா சவுண்ட் கூடவாக இருக்கும். சுருதி கூடும். மெல்லியதாக நம்ம கடைசிக்கு மன அழுத்தங்களை இசை சிகிச்சை மூலம் என்ன செய்யலாம்? குறைக்கலாம். சரியா? இப்ப இந்த இடைவெளி நிரப்புதலும் நாங்க முழுமையாக செய்து முடிச்சிடும்.
சரியா அடுத்ததாக நாங்க இதுவரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு விடைகள் எல்லாம் தரப்பட்டிருக்குது. அதுல இருந்து நீங்க பொருத்தமானதான் தெரிவு செய்து எழுதுற மாதிரி இருந்திருக்கும். பகுதி ஒன்றுல உங்களுக்கு பார்ட் ஒன் கொஸ்டின்ஸ்ல 4 விடை இருக்கும். அதுக்கு சரியானது கொடுக்கும். இணைத்தலாக இருந்தாலும் அதுல உங்களுக்கு விடைகள் தரப்பட்டிருக்கும். நீங்களாக இணைக்க வேண்டும். அடுத்தது இடைவெளி நிரப்புகள் தான் விடை தரப்பட்டிருக்கிறது. நீங்க இணைக்க சரி பிள்ளைன்னா சரி என்றா சரி போடலாம் அல்லது குழப்பம் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. அடுத்ததாக பகுதி 2ல வரக்கூடிய வினாக்கள்ல விடைகளை நீங்களே எழுத வேணும். படிச்சதை வச்சுக்கொண்டு நீங்க இது வரைக்கும் படித்தவற்றை ஞாபகப்படுத்தி நீங்களாக விடையளிக்க முயற்சி செய்ய வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பகுதி 2க்குரிய வினாக்கள் தான் பார்க்க இருக்கு. சரியா? இதை நீங்க எழுதி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பகுதி 2க்குரிய வினாக்கள் போட்டுக்கொள்ளும். பகுதி 2க்குரிய வினாக்கள்ல நீங்கள் ஒரு படம் ஒன்று வரையப்படும். ஒரு மரத்தினுடைய தாவரத்தினுடைய படம் தரப்பட்டிருக்கு. படத்தை நீங்க பார்த்து தெரிவிக்கொள்ளுங்க. ஒரு தாவரம் ஒன்று தெரிவிக்கொள்ளுங்க. அதனுடைய பகுதிகளையும் குறிச்சு சரியா? படத்தை நீங்க வரைஞ்சு முதலாவது வினா தாவரத்தின் பகுதிகளை பெயர் இடுக. படத்தை வரைஞ்சு அதனுடைய பகுதிகளை குறிச்சுக்கொள்ளும்.
சரியா பிள்ளைகள்? படத்தை கீறி அதுல பகுதிகள் குறிக்க தெரியும் தானே பிள்ளைகள்? நாங்க படிக்க படத்தை கீறி கையால குறிச்சு பார்த்திருக்கிறோம். ஸ்கூல்லையும் படிச்சிருப்பீங்க. தாவரம் ஒன்றின் பகுதிகள். ஒரு தாவரத்தை கொள்ளுங்க. உங்களை படம் கீற சொல்லி கேட்க மாட்டேனும். சரிதான் வரும். ஏ என்று காட்டப்பட்டிருக்கிறது ஆணி வேர். பாருங்க, அந்த தாவரத்தினுடைய பிரதானமான வேரை நாங்க ஆணி வேர் என்று சொல்லுவோம். ஏ எழுதி கொண்ட ஆணி வேர். வேல இருக்கிறது பக்க வேர். சைடுகள்ல இருக்கிற வேரை சொல்வது பக்க வேர். பிரதானமாக வருவது ஆணிவேர். ஆணிவேரிலிருந்து வரக்கூடிய சிறிய சிறிய வேர்களை நாங்க எப்படி சொல்லுவோம்? பக்க வேர் என்று சொல்லுவோம். ஏதாவது இது ஒரு இருவித்திலை தாவரத்துக்குரிய படம் தான் தரப்பட்டிருக்கு. சரியா? ஒரு வித்திலை தாவரம் என்றா அதுக்கு ஆணி வேர் போடுவீங்களா? ஒரு வித்திலை தாவரத்துல ஆணி வேர் இருக்குமா பிள்ளைகள்? அங்க நார் ஒரு வேர் தான் இருக்கு. சின்ன சின்ன வேர்கள் நிறையவா இருக்கு. ஒரு புல்லை பிடிங்கி பாருங்க. ஒரு புல்லையும் ஒரு சிறிய புல்லொண்டையும் பக்கத்துல இருக்கிற ஒரு வேப்ப மரத்தின் சின்ன கட்டையும் பிடுங்கி பாருங்க. எதை பிடுங்குவது உங்களுக்கு கடினமாக இருக்கு. ஒரு வேப்ப மரத்தின் சிறிய தாவரத்தை ஒரு பிடுங்கி எடுக்கிறதே சில பேருக்கு கடினமாக இருக்கு. அதனுடைய ஆணி வேர் நன்றாக வளர்ந்திருக்கும். அது ஒரு சின்ன வேப்பங்கண்டை பிடுங்கி பார்த்தீங்கன்னா வடிவா தெரியும். அல்லது சின்ன மாங்கன்று ஒன்றை பிடுங்கிட்டா ஆணி வேர் வடிவா பார்க்கலாம். நடுவுல புறவே நல்ல நீளமாக இருக்கு. சைட்ல வரக்கூடிய பக்கவே சின்ன சின்னதாக இருக்கும் வேர். சரியா? அப்ப எங்களுக்கு இது ஒரு இருவித்திலை தவற விட்டபடியாதான் உங்களுக்கு அந்த ரெண்டு வேரையுமே இனங்காணும் சொல்லி தரப்பட்டிருக்கு. ரெண்டு வேரையுமே ஏபி என்று குறிச்சு காட்டியிருக்கு. இதுவே ஒரு நாரூறு வேருக்குரியதுல நிறைய பக்க வேர்கள் தான் இருக்கு. அங்க ஆணி வேர் காணப்படாது. சரியா? அப்ப பி என்பது பக்க வேர்ன்னு சொல்லு. சி காய். சி என்பது அந்த மரத்துல காய்ச்சிருக்கிற ஒரு காய். காய் அல்லது கனி என்று பொருள். டி என்பது பூ. டி வந்து பூ. இ என்பது இலை. சரியா பிள்ளைகள்? இதுதான் இந்த பகுதிகளுடைய பெயர். நீங்க படத்தை வடிவா ஆர்டிஸ்ட் மாதிரி வரைஞ்சு கொண்டிருக்கணும் அவசியம் இல்லை. ஒரு ஆணிவேர், ஒரு பக்கவேர், தண்டு, தண்டுல 4 இலை, ஒரு பூ, ஒரு காய். சரியா? பிறகு அது இங்க இருந்து சித்திரகாடமத்துல வரைகிற மாதிரி வரைஞ்சு கொண்டிருக்க தேவையில்லை. உங்களுக்கு கீரை சொல்லி கேட்க மாட்டேன், கீரினபடியே வரும். சோ நாங்க அடுத்த வினாவை பார்ப்போம். படத்தை வரையாத ஆட்கள் வச்சிருந்து வீட்டை போய் வடிவா வரைஞ்சு கொள்ளும். சரியா? இரண்டாவது வினாக்கு போகும். வகுப்பிலேயே பிள்ளைகள் நல்ல அழகான தாவரத்தின பகுதிகளை வரைஞ்சு காட்டி இருக்கணும். நீங்களும் அப்படி வரைஞ்சு பார்த்திருப்பீங்க. கையால கீறுற பிள்ளைக்குத்தான் பகுதிகளை குறிக்கிறது இலகுவாக இருக்கு. ஏன்னா அந்த பிள்ளை ஒவ்வொரு பகுதியா கீறி கீறி குறிச்சிருந்தா
அதுக்கு அந்த பகுதி நன்றாக நினைவில இருக்கும். சரியா? அப்ப முதலாவது தாவரத்தினுடைய பகுதிகள் குறிக்கிற வினா. இரண்டாவது வினாவை எழுதிக்கும். பின்வரும் தாவரங்களுடைய இலை ஒழுங்கை குறிப்பிடும். இலை ஒழுங்கை எழுதுக. 1 வட்டக்கண்ணி, 2வது கொய்யா, 3வது அன்னமுன்னா, 'இலை ஒழுங்கு' தாவரத்தினுடைய பகுதிகள் படிக்கக்குள்ள நாங்க பார்த்திருக்கோம். என்ன பார்த்து நாங்க இலை ஒழுங்கு பார்க்க. இலை ஒழுங்கு அதாவது தாவரம் ஒன்றினுடைய கிளையில இலைகள் ஒழுங்கமைஞ்சிருக்கிறத, எப்படி இலை ஒழுங்கமைஞ்சிருக்கோ அதைத்தான் இலை ஒழுங்கு சொல்லு. தாவர தண்டுடன் அல்லது கிளைகளில் இலைகள் தண்டுடன் இணைக்கப்பட்ட முறை, இலைகள் தண்டுடன் இணைக்கப்பட்டிருக்கிற முறைதான் இலை ஒழுங்கு என்று சொல்லும். அப்ப அது தண்டில எப்படி ஒழுங்கா இருக்கு என்றத பார்த்து போட்டா சரி. இதுக்கு நாங்க படிக்க வந்து தனித்தனியாக படங்கள் கீறி ஒவ்வொரு தண்டிலையும் எப்படி இருக்கும் இந்த இலைகள் கீறி கீறி நாங்க அதை படிச்சிருக்கோம். சரியா? சரி, அண்ணாமுன்னாவில எப்படி இருக்கு, வட்டக்கண்ணியில எப்படி இருக்கும், கொய்யாண்டா எப்படி இருக்கும் பார்த்திருக்கு. இலை ஒழுங்குகள் பிள்ளைகள் 4 விதமாக இருக்கு. என்னன்னா, ஒன்று விட்ட இலை ஒழுங்கு, அதாவது ஒரு இலை அடுத்தது அடுத்த பக்கம், அடுத்த இலை அடுத்தது அடுத்த பக்கம். இப்ப பாருங்க, இது ஒரு தண்டு இருந்தா ஒரு இலை, அடுத்த பக்கத்துல அடுத்த இலை, அடுத்த சைடுக்கு அடுத்த இலை. இத நாங்க சொல்லுவோம் ஒன்று விட்ட இலை ஒழுங்கம். ஒன்று விட்ட இலை பாருங்க, இது அதுக்கு அடுத்தது இஞ்சால வராம அங்கால செய், அதுக்கப்புறம் அங்கால வராம இஞ்சால. ஒன்று விட்ட இலை ஒழுங்குன்னு சொல்லும். அந்த ஒன்று விட்ட இலை ஒழுங்கு என்ன இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்னமுன்னா. சரி, அன்னமுன்னா விட்ட இருந்தா போய் பார்த்து கொள்ளுங்க அந்த இலை எப்படி இருக்கு. சரியா? ஒன்று விட்ட இலையோட. அதே மாதிரி 2வது இலை ஒழுங்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு தண்டை. ஒன்றுக்கொன்று எதிரெதிரான இலைகள் வச்சதாக இருக்க முடியும்.
இதை சொல்லுவோம். பக்கத்துல பக்கத்துல இலைகள் வந்தா இஞ்சால ஒண்ணு அங்கால ஒண்ணு, இஞ்சால ஒண்ணு அப்படி எப்படி வேற. எதிரான இலையொழுங்கு. எதிரான இலையொழுங்குல அதுக்கு உதாரணம் கொய்யா. கொய்யால பாருங்க சோடியா எதிர் எதிராக இருக்கும் இலை. இப்ப இது வரைக்கும் பாக்காட்டிக்கு ரோகா போய் பார்த்து கொள்ளும். பார்த்தா உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, கண்களால பார்த்த அப்படின்னு இன்னும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. பாருங்க படிக்கிறது ஞாபகம் இருக்காது, ஆனா ஒரு படத்தை பார்த்தா அந்த கதை சொல்லுவீங்க. படம் ஒரு பாத்தீங்கன்னா இந்த கதையை உங்களால சொல்லு. பாக்குறது கூட ஞாபகம் இருக்கும். அப்ப இது ஒன்று விட்டது, இது எதிரான இலை ஒழுங்கமை. அதுவே அடுத்தது வட்ட அடுக்கானதா. பாருங்க இலைகள் ஒரு வட்டம் வட்டமா ரவுண்ட் ரவுண்டா வரும். சரி, அப்ப இலைகள் வந்து ஒரு தண்டிலேயே சுத்தி அந்த தண்டை சுத்தி வந்து இலை இருக்கிறத என்னன்னு சொல்லுவோம், வட்ட வடுக்கானது. இதை நாங்கள் வட்ட வடுக்கானதுன்னு சொல்றோம். ஒரு தண்டுலயே இலை வந்து ரவுண்ட் ரவுண்டா சுத்தி சுத்தி வளரும். சரி, அப்ப இது எங்க பார்க்கலாம்? ஏழிலை பாலை. இந்த கோன் பூ மரத்தை பாருங்க. மஞ்சள் கலர் கோன் பூ வரும், அல்லது ஒரு நல்ல பிங்க் கலர்ல கோன் பூ வர பாத்தீங்கன்னா அதுல இப்படித்தான் இருக்கு. வீட்டுல இருக்கிற பூ மரங்கள்ல போய் செக் பண்ணி பாருங்க இலை எப்படி இருக்கு. நீங்களே அது ஒன்று விட்ட இலை ஒழுங்குல இருக்கா, எதிரானதாக இருக்கா, இல்ல வட்ட அடுக்கானதாக இருக்கான்றத நீங்களே கண்டுபிடிக்கலாம். சரியா? அடுத்தது வந்து சொல்லுங்க, சுருளி உருவான. சுருளி உருவானதுனால அதுல ஒரு ஓடர் இருக்கு. பாத்தீங்கன்னா இந்தியால உண்டு முப்பரிமாணமாக வரையில்லாத பெயர் ஓரளவுக்கு தான் வரைஞ்சு அதாவது இது இப்படி இப்படி எல்லா பக்கத்திலையும் எல்லா பக்கமுமே இலைகள். இதை நாங்க சுருளியுரு என்று சொல்லுவோம். எல்லா பக்கத்திலையும் இலைகள் வரும். இதை நாங்க சுருளி உருவான இலையொழுங்கு சொல்றோம். அதுக்கு உதாரணம் என்னது, வட்டக்கண்ணி. ஒன்று விட்டது அன்னமுன்னா, எதிரானது கொய்யா, வட்ட அடுக்கானது ஏழிலை பாலை, சுருளி உருவானது வட்டக்கண்ணி. அப்ப ஆன்சரை எழுதி கொள்ளும் பிள்ளைகள். தரப்பட்டிருக்கிறதுல 3 தான் கேட்டு. வட்டக்கண்ணி சுருளி உருவானது எழுதி கொள்ளுங்க இடவழியில. இலையொழுங்கு சுருளி உருவானது. கொய்யாவில் என்னது, எதிரான இல்லை, எதிரெதிரான. எதிரானது இலையொழுங்கு. அன்னமுன்னாவில் எப்படி இருக்கு, ஒன்று விட்ட இலையம். அப்ப எழுதி கொள்ளுங்க, அன்னமுன்னாவுக்கு ஒன்று விட்டது. ஒன்று விட்ட இலையொழுங்கு.
சரியா பிள்ளைகள் எழுதிக் கொள்ளுங்க. எழுதினாக்கள் அடுத்த வினாவை பார்ப்போம். இந்த படங்கள் நீங்க கூற தேவையில்லை, அதை ஏற்கனவே புத்தகத்துல இருக்கு. சரியா பிள்ளைகள், அப்ப நாங்க இதை எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை நாங்க அழிப்போம். அடுத்த வினா, பின்வரும் தாவரங்களில் காணப்படும் வேர்களை தரும். பின்வரும் தாவரங்களில் காணப்படும் வேர்களை எழுதுக. என்னென்ன வேர்கள் இருக்கு என்று எழுது. ஒன்று orchid, இரண்டாவது மரவள்ளி, மூன்றாவது ஈரப்பதா, வேறெண்டு orchid அல்லது வெனிலா orchid காற்றுக்குரிய வேர்கள் கொண்டது. மரவள்ளி இடம் மாறி பிறந்த வேர்ல உணர்வு தரும். ஈரப்பலா வேர் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் வேர். அதுல வேர்களை தாண்டிலே நீங்க மெயினா சொல்ல என்ன வேர் இருக்கு. முதலாவது orchid அல்லது வெனிலா orchid காற்றுக்குரிய வேர்கள். காற்றுக்குரிய வேர்கள். மரவள்ளிய இடம் மாறி பிறந்த இடம் மாறி பிறந்த வேர். ஈரப்பலா இனப்பெருக்க வேர். ஏற்கனவே இது நாங்க பார்த்துக்கிறோம். தாவரங்கள் இந்த பகுதிகளை நீங்க வடிவா படிக்க வேணும். அதுக்குள்ள அதிகமான வினாக்கள் வரக்கூடும். சரியா? இப்ப இதுக்கு பொருத்தமான விடைகளை நீங்கள் எழுதி கொள்ளும். அடுத்த வினாவில உங்களுக்கு நுண்ணங்கிகள் தொடர்பாக தரப்பட்டிருக்குது. நுண்ணங்கிகள் இந்த படங்கள் தருவினா அதை இனம் காண சொல்லி கேட்பினா. சரியா? அப்ப நாங்க அடுத்ததாக
நுண்ணங்கிகளோட படங்கள் தேடுறேன். நீங்க அதை கீற வேணும் இல்ல, உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா நீங்க ஏபிசிடி போட்டு சரியா. இது ஒரு படம். இது இரண்டாவது படம். மூன்றாவது படம். நான்காவது படம். A, B, C, D. ABCD பெயரிட சொல்லி பாருங்க. நுண்ணங்கிகளிட படங்கள்ல நீங்க கீற தேவையில்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ABCD போட்டு எழுதிக் கொள்ளுங்க. A என்னது, B என்னது, C என்னது, D. A வந்து பிள்ளைகள் ஒரு பாதம் போல ஷேப்ல இருக்கும். அது பரமீசியம். இது வந்து போலி பாதங்கள் இருக்கும், அசையக்கூடியது அமீபா. இதுல சின்ன சின்ன வட்ட வட்டமா போட்டு காட்டியிருந்தா அது மதுவம். மதுவம் சொல்லு. இப்படி உருளை வடிவான ஷேப்ல வந்திருந்தா, சவுக்கு முளை இருந்தா இத சொல்றது பாக்டீரியா. இது வட்டமா வந்து மேல ரெண்டு சவுக்கு முளை வந்தா கிளாமிடோமோனஸ். பெயர் குறிக்க சொல்லி தரலாம். படங்கள் தருவினம், படங்கள் நீங்க கீற தேவையில்ல, படங்கள் கீறினபடிதான் வரும். நீங்க அதுக்கு பொருத்தமான பெயர்களை இடம். அடுத்தது நுண்ணங்கிகள் தொடர்பாக உங்களுக்கு கேட்கப்படக்கூடியது நுண்ணங்கிகளால கிடைக்கக்கூடிய நன்மைகள் அல்லது நன்மைகள் 4-5 அல்லது தீமைகள் பற்றி. அப்ப நுண்ணங்கியால என்ன நன்மை கிடைக்குதா? ஓட்டங்களுக்கு வெதுப்பகங்கள்ல உற்பத்தி செய்யும் உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யும் பால், பனி உற்பத்தி செய்யறதுக்காக நாங்க மதுவம் என்கிற நுண்ணங்கியை ஆட் பண்ணுவோம். ஈஸ்ட். சரியா. அதே மாதிரி சில மருந்து பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்கு நுண்ணங்கிகளை பயன்படுத்துறோம். யோகட் அல்லது பால் சம்பந்தமான பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்கு நுண்ணங்கிகளை பயன்படுத்துகிறோம். சரிங்களா. அது மாதிரி கூட்டு பசலை செய்யறதுக்கு பயன்படுத்துற நுண்ணங்கிகள் பாக்டீரியாக்கள் உதவுது. கைத்தொழில் நடவடிக்கைகள்ல பெருமளவுல நுண்ணங்கிகள் பயன்படுத்தப்படுது, வைத்தியத்துறையில பயன்படுத்தப்படுது. சரியா. அந்த மாதிரி நிறைய விவசாய துறைகள்ல பயன்படுத்தப்படுகிறது. அந்த மாதிரி நுண்ணங்கிகளால நன்மைகள் இருக்கு. இப்ப நுண்ணங்கிகளால ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன? சரியா. நுண்ணங்கிகளால என்ன உங்களுக்கு கெட்டது நடக்குதா? மனிதர்கள்ல நோய்களை ஏற்படுத்தும். நெருப்பு காய்ச்சல், தடிமன், வேற என்ன வரக்கூடிய பெரும்பாலான நோய்கள் எல்லாமே நுண்ணங்கிகள் தொற்றுவதால் ஏற்படும். சரியா. ரைட். அதே மாதிரி விலங்குகள்ல நோயை ஏற்படுத்தக்கூடும். பாருங்க, நாய்களுக்கு நீர் வெறுப்பு நோய் ஏற்படும்,
மாடுகளுக்கு மஞ்சள் நோய் ஏற்படும், கால்வாய் நோய் ஏற்படும். சரியா? அந்த மாதிரி விலங்குகள்ல நோயை ஏற்படும். சில தாவரங்கள்ல நோயை ஏற்படுத்தும். இலைச்சுருளல், சித்திர வடிவ நோய் அதுகளை உருவாக்கும். அல்லது கட்டடங்களின் சுவர்கள்ல பங்கசுக்கள் வளர்ந்து பொருளாதார நஷ்டங்களை உண்டாக்கும். உடைகள்ல சில விட பூஞ்சனங்கள் பிடிக்கும். சரியா? அப்படி தீமைகளும் அதிகமாக இருக்கிறது. சரியா? அப்ப நுண்ணங்கிகளினுடைய நன்மை தீமைகள் தெரிஞ்சுக்க வரும். அடுத்தது உங்களுக்கு இந்த முள்ளந்தண்டுள்ளவை என்ன, முள்ளந்தண்டற்றவை என்ன, சரியா? அது தொடர்பாக மற்றது சட பொருட்கள், மூலகங்கள் எது, சேர்வைகள் எது, உலோகங்கள் எது, அல்லுலோகங்கள் எது என்பது தொடர்பாகவும் வரலாம். சரி, அதே மாதிரி ஒலிகள் என்ற பாடத்தில் இசைக்கருவிகள் தொடர்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப உங்களுக்கு முதலாவது பாடத்துல இருந்து ஒலிகள் பாடத்துக்குள்ள நன்றாக நீங்க திருப்பி ஒருக்கா ஃபுல்லா வாசிச்சுட்டு போனா சரி. சரியா? அப்ப இன்றைய வகுப்புல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அல்லது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குண்டா நீங்க கேட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸும் இல்லையா பிள்ளைகள்? நாங்க அடுத்த வார வகுப்புல தொடர்ச்சியாக இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். அதோட நான் இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்றேன். தேங்க்யூ.